வெல்கம் டு நியூ டீம் டிசிங். ஸோ யூனிட் 9, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த யூனிட் 6ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு பிடிஎஃப் தான் இது. நான் படிக்க போகிறேன், அவங்க தான் குரூப் 1க்காக படிக்கிறேன். ஸோ படிக்கிறத நான் ரெக்கார்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி அவ்வளோதான். நான் கொஞ்சம் வேகமாக தான் போவேன், எனக்கு டைம் இல்லை. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க, அதாவது ரிவிஷன் மாதிரி தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க, ஓகேங்களா. குரூப் 4க்கு யூஸ் ஆகும். படிக்க யாரும் இல்லை, ஸோ தனியாக படிக்கிறதும் ஒரு இதாக இருக்குது. அதனால் நான் இதை என்ன நினச்சேன்னா, நீங்கள்லாம் இருக்கீங்க, என் கூட இருக்கீங்க அப்படின்னு நினச்சி நானாக ஒரு ஃப்ளோவில் போக போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க தயவுசெய்து பார்க்கலாம். மேபி இதில் 142 பேஜஸ் இருக்குது. ஆனால் நான் தொட்டனா எப்பயுமே முடிச்சுடுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை கம்ப்ளீட் இந்த வீடியோவில் போகும். பெருசாக போனால் இந்த வீடியோ ஒரு 2ஆக கட் பண்ணி நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. இல்லை 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டுனா நான் அப்படியே அப்டேட் பண்ணிடுறேன். அதை மீறி அதிக நேரம் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதை நான் கட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி விட்டுறேன், சரிங்களா. ஓகே, விருப்பம் இருக்கிறவங்க கவனிங்க, ஓகேவா. ஸோ சேர்ந்து படிக்கலாம். ஓகே, இது பழைய பிடிஎஃப் தான், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இது இப்போ கிடைச்சிருக்கு, இதை வச்சு நம்ம போடுறோம், ஓகேவா. ஓகே, இப்போ இது யூனிட் 6ன்னு நம்ம சொல்லுவோம். குரூப் 4க்கு யூனிட் 6, குரூப் 1க்கு யூனிட் 6ஆக மாறிடுச்சு, ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாயும். ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனோம்னா. ஓகே, இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். ஸோ இந்த பாடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம 10th வால்யூமில் ஃபஸ்ட்டு பாடம், அதாவது 10th ஃபஸ்ட் வால்யூம் சொல்லுவாங்கள்ல, ஜாகிரபியில் 5வது யூனிட், அவ்வளோதான், ஓகேவா. ஓகே, ஸோ இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். 2001ஆம் ஆண்டு நகர்ப்புற மக்கள் தொகை, ஓகேங்களா. 2001 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்படி நகர்ப்புற மக்கள் தொகைனா 27.82%, வெறும் 27.82% தான். ஆனால் 2011, இதுதான் அடிக்கடி கேட்கக்கூடிய டீட்டெயில். 2011 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 31.16%. ஸோ இந்தியாவில் அதிக நகரமயமாக 31.16, சும்மா டேட்டா ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா. 31.16. இந்தியாவில் அதிக நகரமயமாதல் மக்கள் தொகையுடன் எது ஃபஸ்ட்லன்னா கோவா. நம்ம பார்ப்போம் இல்லையா, ஏன்னா கோவா ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ எல்லாருமே அங்கே வந்துட்டு இருப்பாங்க, குடியேற நினைப்பாங்க. ஸோ அதனால் நகரமயமாக்கப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டால் இந்தியாவிலே அதிகம்னா கோவா 62.17, அதாவது தேசியத்தை விட 2 மடங்கு அதிகம், ஓகேவா. இந்தியா 31, அப்போ அதை விட 2 மடங்கு எவ்வளோ, 31 × 2 62 இல்லையா. ஸோ 62.17, அது 31.16, ஈஸியாக ஞாபகம் வச்சுலாம், கோவா. ஓகே, ஸோ அப்போ தமிழ்நாடு எவ்வளோனா 48 சம்திங் வரும், ஓகேங்களா. ஸோ தோராயமாக 48%, ஏறத்தாழ 48% புக் இருக்கும். 47 சம்திங் இருக்கும், 47 அல்லது 48 வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது தமிழ்நாடு பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 10.04% நகர்ப்புற மக்கள் தொகையுடன் இமாச்சல பிரதேசம். ஸோ 2011 மக்கள் தொகை தான் இது எல்லாமே. கோவா அதிகம் 62.17, இமாச்சல பிரதேசம் எவ்வளோ அப்படின்னா 10.04, ஓகே. யூனியன் பிரதேசங்களில் டெல்லி சொல்லவே தேவையில்லை. டெல்லி 97.50%, ஏன்னா தலைநகர், கேபிட்டல். ஸோ 97.50%. யூனியன் பிரதேசங்களில் சண்டிகர் 97.25. ஸோ யூனியன் பிரதேசங்களில் டெல்லிக்கு எடுத்து சண்டிகர் இருக்குது, ஓகே. பெரிய மாநிலங்களில் நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்கள் தான் இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு தோராயமாக சொன்னால் 48%. ஸோ தமிழ்நாடு 48.4%, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கேரளா. ஸோ தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது பெரிய மாநிலங்களில். கேரளா 47.7, மகாராஷ்டிரா. ஆர்டர் ஞாபகம் வச்சுலாம், தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா. இல்லை தமிழ்நாடு மட்டும் எவ்வளோன்னு கேட்டோம்னா 48.4%, ஓகேங்களா. புக்கில் இருக்கிற டேட்டா. தமிழ்நாடுக்கு அடுத்து கேரளா, நமக்கு பின்னாடி தான் கேரளா இருக்குது. ஸோ தமிழ்நாடுக்கு அடுத்து கேரளா, அடுத்தது மகாராஷ்டிரா, ஓகேங்களா. ஓகே, 1 மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை என்ற நகரங்கள் மில்லியன் நகரம், அது எல்லாருக்குமே தெரியும். 10 மில்லியனுக்கு மேல் உள்ள நகரமாக, ஆமாம், 1 மில்லியனுக்கு மேலே இருந்துச்சுன்னா, ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே மில்லியன் நகரங்கள் தான் சொல்லுவோம். 10 மில்லியனுக்கு மேல் உள்ள நகரங்கள் மக்கள் தொகை மெகா நகரங்கள். அப்போது மெகா நகரம் அப்படின்னா 10 மில்லியனுக்கு மேலே, 10 மில்லியன்னா 1 கோடின்னு அர்த்தம், ஆமாம் தானே. ஸோ 1 கோடிக்கு மேலே உள்ள நகரங்கள் என்ன சொல்கிறோம்னா மெகா நகரங்கள் சொல்கிறோம். ஸோ மும்பை 18.4 மில்லியன். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது மும்பை, புதுடெல்லி, கொல்கத்தா, சும்மா இதெல்லாம் தேவையில்லை நமக்கு, ஆர்டர் மட்டும் வரலாம். மும்பை ஏன்னா அதிகம், எப்பவுமே நெருக்கமான பகுதி மும்பை, டெல்லி, கொல்கத்தா, ஓகேவா. ஓகே, ஸோ 2011 கணக்கெடுப்படி இந்தியாவின் நகர்ப்புற மக்கள் தொகை இந்தியாவில் 2011 கணக்குப்படி 377 மில்லியன்களை கடந்துள்ளது, ஓகேங்களா. 377 மில்லியன்களை கடந்துள்ளது, ஓகே. நெக்ஸ்ட்டு மனிதவள மேம்பாடு. இப்போ தான் வரோம் அந்த பாடத்தில் பேசிக் டேட்டா அது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நகரமயமான என்ன பார்த்துட்டு இப்போ உள்ளே வந்துட்டோம், ஓகேங்களா. ஸோ நமக்கு தேவையான டேட்டா இந்தியா 31.16% நகர்ப்புற மேதல் 2011 படி. கோவா 61.
62 ரெண்டாவது பிரிட்டு 62 இல்லை 62.17% கோவா. ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வந்து 48.4%. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடுக்கு அடுத்து கேரளா இருக்குது, கேரளாவுக்கு அடுத்து மகாராஷ்டிரா இருக்குது. இதில் வந்து யூனியன் பிரதேசில் டெல்லி ஃபஸ்ட்டில் இருக்கும், சண்டிகர் ரெண்டாவது இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ குறைந்த மக்கள் தொகை கொண்டதை வந்து இமாச்சல பிரதேசம் இருக்கும், 10 சம்திங் வரும். அவ்வளோதான். ஓகேவா. சும்மா டேட்டா ஆர்டர் ஞாபகம் வச்சுனாலும் போதும். சரிங்களா. அப்போலாம் மாற்றுது. ஓகே. மனிதவள மேம்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4க்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர் மெகபூப் உல் ஹக் என்ற பொருளாதார நிபுணரின் கூற்றுப்படி நம்ம பார்க்குறோம். மனிதவள மேம்பாடுன்றது வந்து நம்ம அமர்த்தியா சொன்னோம், ப்ளஸ் வந்து இவங்களும் சேர்ந்து தானே இந்த கோட்பாடு வந்து இது பண்ணியிருப்பாங்க, மனிதவள மேம்பாடுன்றதை. ஓகேவா. HDI டாக்டர் மெகபூப் உல் ஹக் என்ற பொருளாதார நிபுணரின் கூற்றுப்படி மனிதவள மேம்பாடு என்பது கல்வி. மனிதவள மேம்பாடு என்ன? ஒரு மனிதன் அவங்கள வந்து அவங்களோட வளத்தை, ஓகேங்களா, மனித வளத்தை வந்து மேம்படுத்தணும். ஸோ அப்போது அவங்களுக்கு என்னென்ன தேவை? மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் மேம்படுத்தினா கண்டிப்பாக கல்வி, அவங்களோட உடல் நலம், வருமானம், தனிநபர் வருமானம், கல்வி, உடல் நலம், தனிநபர் வருமானம், அதிகாரம் போன்றவற்றை மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும். மனித வளர்ச்சி குறியீடுகள் அதை தான் நம்ம சொன்னோம். UNDP வந்து டிஃபைன் பண்ணுது எப்படின்னா, UNDPனா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த UNDP மூலிமா மனித வள குறியீடுகளாக எதை வைக்குது, அதாவது இந்த குறியீடுகள்லாம் அதிகரித்தால் மனித வள மேம்பாடு அதிகரிக்கும். ஏன்னா மனித வள மேம்பாடுன்றது இப்போ என்ன சொல்லலாம், இந்தியாவில் வந்து பஸ் வந்து அதிகமாக்கிட்டாங்கன்னா அப்போ பஸ்ஸுகளோட எண்ணிக்கை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் பஸ்ஸோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னு. அப்போ அது மாதிரி மனித வள மேம்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மக்கள் தொகை போக்குகள். ஸோ இந்த குறியீடுகள்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா மனித வள மேம்பாடை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. 1 மக்கள் தொகை போக்குகள். மக்கள் தொகை எப்படி போயிட்டுருக்கு? ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக பிறப்பு விகிதத்தை குறைக்கணும். ஓகேங்களா. ஸோ மக்கள் தொகையை குறைக்கணும். ஆரோக்கிய வெளிப்பாடு, மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். கல்வி சாதனைகள், கல்வி வந்து டெவலப் ஆகிடுச்சா, தேசிய வருமானம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். வள கூட்டமைப்பு, தொழில் வேலைவாய்ப்பு, மனித பாதுகாப்பு, மனித மற்றும் முதலீடு ஈர்ப்பு, இதெல்லாம் இருந்தால் மனிதவள இதெல்லாம் இருந்தால் மனிதவளம் வளர்ச்சி அடையுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. மனிதவள வளர்ச்சி குறியீட்டுகளை HDI ஆய்வு செய்யும் வெளியீடு அமைப்பு எது? UNDP. ஓகேங்களா. யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1990 வந்தது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா மனித வளர்ச்சி குறியீடுகளை ஆய்வு செய்யும் அமைப்பு எதுன்னு கேட்டால் UNDP. ஓகேங்களா. ஸோ HDI இண்டெக்ஸ், ஓகேங்களா, பாயிண்ட்ஸ் வந்து 0 to 1 வரையும் இருக்கணும். ஓகேங்களா. HDI இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மனித வளர்ச்சி குறியீடுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது எப்படியெல்லாம் இருக்குது, அதிகம், கம்மி, லோ, மீடியம், அதெல்லாம் எப்படி எந்த அளவீடை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். ஓகே. அதாவது 0. அதாவது 0 இதோட அளவு எப்பவுமே 0 to 1க்குள்ளே இருக்கும் அந்த பாயிண்டோட குறியீடு. 0.8 இருந்தால் அது வந்து ரொம்ப அதிகம், மிக அதிகம். ஓகேங்களா. வளர்ச்சி குறியீடு அதிகமாக இருக்குது, மிக அதிகமாக இருக்குது. இப்போ கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் அதிகமான மனிதவள வளர்ச்சி குறியீடை பெற்றுள்ள மாவட்டம் எதுக்கிட்டால் கன்னியாகுமரி சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி 0.8. இது ரொம்ப மிக அதிகம் கேட்டால் 7 to 9, அவ்வளோதான். 7 to 0.7 to 0.8க்கு முன்னாடி. ஏன்னா 0.799க்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னா 0.8 தானே. 0.8 போனால் வெரி ஹை. அப்போ 0.7 to 0.8க்குள்ளே இருந்தால் அது பேர் என்னென்னா ஹை. மீடியம்ன்றது என்னன்னா 0.55. ஆமாம், 0.55 to 0.69. ஓகேங்களா. ஸோ அப்போ 0.55 எடுத்துக்கிறாங்க. அப்போ லோனா 0.55, அவ்வளோதான். நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ரொம்ப குறைவுனா 0.55க்கு கீழே இருந்தால் அது குறைவு. ஓகேங்களா. அது 0.55 to 0.7க்குள்ளே இருந்தால் 7க்குள்ளே இருந்தால் அது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மீடியம் எடுத்துக்கலாம். 7க்கு மேலே போய் 8க்குள்ளே இருந்தால் அது பேர் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஐன்னு எடுத்துக்கலாம். 8க்கு மேலே அல்லது 8 இருந்தால் அது பேர் வந்து வெரி ஐன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ மனிதவள மேம்பாட்டு துணை குறியீடுகள். ஸோ நல வாழ்வியல் அதுதான் பார்த்தோம். மனித நல வாழ்வு. ஓகேங்களா. உணர்வு, அடிப்படை உரிமை ஒப்பந்தம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா துணை குறியீடுகள். சும்மா பேசிக்காக தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். மனிதவள மேம்பாடு அளவிடல் என்பது 3 கூட்டு குறியீடாகும். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா மனிதவள மேம்பாடு, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது என்று சொல்லி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் ஆரோக்கியம், மனித வளத்தை அதாவது ரிலேட்டட் இருக்கான்னு பாருங்கள். மனிதவள மேம்பாடு அளவிடுதல் என்பது 3 கூட்டு குறியீடாகும். அப்போ மனிதவள மேம்பாடுனா மனுஷன் ஆரோக்கியமாக இருந்தால் அது மனிதவள மேம்பாடுன்னு அர்த்தம். மனுஷன் கல்வி இருந்தால் தான் அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு அறிவு இருக்கும். அந்த அறிவு இருக்கும் மூலிமா படிப்பு, செல்வம், உழைப்பு எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அது மூலிமா அவன் ஆரோக்கியமாக இருப்பான். வருமானம், கல்வி இருக்குது, வருமானம், கல்வி கிடைச்சா வருமானம், வேலைக்கு போவான், நல்ல வேலைக்கு போவான், வருமானம், இந்த 3ம் இருந்தால் தான் மனிதவள மேம்பாடு ஆரோக்கியம் கிடைக்கும், வளர்ச்சி அடையும். அப்புறம் அப்போ எக்ஸ்ட்ரா என்னப்பா, இப்போ 4 ஆப்ஷனில் GDP இருப்பான். GDPக்கும் மனிதவள மேம்பாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு நாடு என்ன பண்ணலான்னா
மக்களை வந்து அடித்து அவங்கள துன்புறுத்தி அவங்க வருமானத்தை குறைச்சி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கலாம். ஸோ அது வந்து பொருளாதார வளர்ச்சியை தான் குறிக்குமே தவிர மனித வள மேம்பாட்டை குறிக்காது. ஸோ அப்போ ஜிடிபி இதில் வராது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 4வது ஆப்ஷன் ஏதோ ஒன்று கொடுத்து அது வராது. இது 3 மட்டும் தான் இருக்கும்: ஆரோக்கியம், கல்வி, வருமானம். சரிங்களா? ஓகேவா? ஸோ பிறப்புக்கு அதுதான் ஆரோக்கியத்தை தான் வந்து வாழ்நாள் மதிப்புன்னு சொல்லலாம். ஆரோக்கியத்துக்கு வந்து வேறு என்ன சொல்லாங்கன்னா வாழ்நாள் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, கல்வி எல்லாத்துக்கும் தெரியும், வருமானம் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதான் லிட்ரஸி, கல்வி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆரோக்கியம், அப்புறம் வந்து தலா வருமானம், ஃபார் கேபிட்டல் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ மனித வள மேம்பாட்டு குறியீடு HDI வகைப்பாடு, இது அடிக்கடி கேட்கக்கூடியது, அதனால சொல்லிட்டேன். வகைப்பாடு நிர்ணயிக்கப்பட்ட குறியீடுகள் புள்ளிகளின் அடிப்படையில் கணக்கிடப்படுது. கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் அதிகமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மனித வள மேம்பட்ட குறியீடு வகைப்பாடு நிர்ணயிக்கப்பட்ட குறியீடு புள்ளிகளின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. இது கால்மான் விளக்க பரவல். ஸோ அந்த புள்ளி நம்ம சொல்கிறோம்ல, ஆல்ரெடி பார்த்தது தான், மேலே சொன்னோம் இல்லையா, அந்த புள்ளி அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விளக்க பரவல் வந்து கால்மான விளக்க பரவல் குறியீடுலேருந்து பெறப்படுகிறது. கால்மான. ஓகே, அதுதான் 55க்கு கீழே இருந்தால் அது வந்து குறைவு. ஓகேங்களா? ஸோ 55 to நம்ம எதுக்குள்ளே பார்த்தோம், 699 அதுக்குள்ளே பார்த்தோம்னா அது வந்து மிதம். அப்புறம் 7 to 8க்குள்ளே இருந்தால் அது வந்து அதிகம், 8க்கு மேலே இருந்தால் மிக அதிகம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். ஓகே, ஜிடிபி பற்றி பார்க்க போகிறோம். சும்மா பேசிக் நம்ம தமிழ்நாடு இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துலாம். ஸோ இது புக்கில் இருக்கிறனால பாதிக்கிறோம். ஐக்கிய நாடுகளின் பார்வையில் பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல். ஐக்கிய நாடுகளோட ஐநாவோட பார்வையில் பொருளாதார வளர்ச்சின்னு என்ன, வாழ்க்கை தரம் உயர்தல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்தல் ஆகும். அமர்த்தியா சென் சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ அதாவது பொருளாதார வளர்ச்சினா வெறும் பணம், வெறும் பொருள் மட்டும் வளர்றது கிடையாது. கூட யார் வளரணும், மனித வளமும் வளரணும். ஓகேங்களா? மனுஷனோட வாழ்க்கை தரமும் உயரணும் அப்படின்றது தான். அதை வந்து ஐக்கிய நாடுகள் பார்வையில் பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல் மற்றும் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் ஆகும் அப்படின்னு யார் சொன்னால், அமர்த்தியா சென் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியல, அமர்த்தியா சென் 1998 வந்து நோபல் பரிசு பெற்று பார்த்தே அவர் தான். இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1998 தான். ஓகேங்களா? நான் ஏதாவது தப்பாக சொன்னால் நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணி என்ன கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.8 ட்ரில்லியன் USD அமெரிக்கா டாலர் பெற்று உலகத்தில் 6வது தரவரிசையில். இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், ஓகேங்களா, இதெல்லாம் பழைய டேட்டா, நமக்கு தேவையில்லை, சும்மா பார்த்துங்களா. ஓகேங்களா? இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.8 ட்ரில்லியன் USD அமெரிக்கா டாலர் பெற்று உலகத்தில் 6வது தரவரிசையில் உள்ளது. மொத்த ஜிடிபியில் இது சொல்லிக்கிறது. இப்போ நம்ம ஜிடிபியில் வந்து இது விட்டுருங்க, தவறு. இப்போ ஜிடிபியில் நம்ம எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 4வது இடம் வந்துட்டோம். ஜப்பானை பின்தள்ளிட்டு, ஓகேங்களா, ஜிடிபியில் 4வது இடம் வந்துட்டோம். ஓகேங்களா? அதே சமயம் USA அது நமக்கு தேவையில்லை. ஆயுட்காலம் சராசரி 65 ஆண்டுகள். இந்தியாவில் வந்து 62 நம்ம புக்கில் இருக்கும். ஓகேவா? பார்த்துங்க சராசரி. ஓகே, 5 வயதுக்குட்பட்ட 44% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு. இந்தியாவில் வந்து எத்தனை சதவீதம் குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டோடு உள்ளனா, 5 வயதுக்கு உட்பட்ட 44% குழந்தைகள். ஓகேவா? ஸோ 44 குழந்தைகளுக்கு என்னென்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளது. 15 வயதும் அதுக்கு மேலே உள்ள மக்கள் தொகையில் 63. ஓகேங்களா? கிட்டத்தட்ட எது என்ன 100 இதாகிடுச்சு இல்லையா? 3% மிச்சம் இருக்குது. 44%, மீதி இருக்கிறது 56%. ஓகே, இது 63. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 44, 63. 44% என்னென்னா இப்போ 5 வயசு, 15 வயதும் அதற்கு மேல் உள்ள மக்கள் தொகையில் 63% பேர் கல்வி அறிவு பெற்றவர்களாக உள்ளனர். ஓகே, இந்தியாவோட இதாக சொல்லிட்டு வாங்க. நம்ம இந்தியாவோட நம்ம பார்த்தோம்ல, என்னது கல்வி, ஆயுட்காலம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தலா வருமானம், இது 3த்தையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ நம்மளோட ஆரோக்கியம் 65 ஆண்டுகள் நம்ம என்ன பண்ணுறோம்னா சராசரியாக இருக்குது ஒன்று. அதேமாதிரி 5 வயசு ஊட்டச்சத்து குறைபாடு எவ்வளோனா 5 வயசு பட்ட 44% குழந்தைகளுக்கு என்னென்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளது. அப்போ ஆரோக்கியத்தை பற்றி இது சொல்லுது. அப்புறம் கல்வி அறிவு வந்து 15 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் வந்து 63% பேர் கல்வி அறிவு இந்தியாவில் ஓவராலாக. ஓகேவா? ஸோ ஓகே, இந்தியாவில் 35 வயதிற்கு முற்பட்ட உழைக்கும் வயதில் வேகமாக வளரும் மக்கள் தொகை 700 மில்லியன் பேர் உள்ளது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் 35 வயதிற்கு உட்பட்ட 35 வயசு கீழே நம்ம என்ன 14 to அந்த 18 வயசு to 35 வயசு தான் இளைஞர்கள் சொல்லுவோம். ஸோ அந்த வயசு வந்து 700 மில்லியன் பேர் உள்ளனர். ஓகேவா? சும்மா இது படித்து விட்றது தான், அவ்வளோதான். முக்கியமாக தான் நான் ரவுண்ட் கட்டி சொல்கிறேன். அங்கே இருக்குது பாருங்கள், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் கேள்வி, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் படிச்சில்ல. மனிதவள மேம்பாட்டு குறியீடு என்பது 1990ஆம் ஆண்டு எப்போ உருவாக்கப்பட்டது? HDI. ஓகேங்களா? HDIன்றது எப்போ, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்போ உருவாக்கப்பட்டது? 1990. நோட் பண்ணிங்க. 1990 பாகிஸ்தானின் முகஃபுன்னு இருக்கும். ஸோ முகஃபப் உல் அக், ஓகேங்களா, என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாகிஸ்தானில் மகஃபுப் உல் அக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஓகே,
யுஎன்பியில் அதாவது யுஎன்டிபியில் வெளியிட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி குறியீடுகளில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. ஓகேங்களா. இப்போவும் என்னென்னா 130வது இடம் தான் 2025. ஓகேங்களா. கரண்ட் டேட்டாவும் அதே தான் 2025. மொத்தம் என்னென்னா இது மட்டும் வரும் 189 நாடு கிடையாது. இப்போது 193 நாடுகளில் 193 நாட்டில் வந்து இந்தியாவோட மதிப்பு இந்தியா எத்தனாவது தரவச்சுன்னா 130வது இடத்துல உள்ளது. ஓகேங்களா. ஸோ 2025 டேட்டா, இது கரண்ட் டேட்டா 25. சரிங்களா. ஸோ அதில் இந்தியாவோட மதிப்பீடு HDI மதிப்பு எவ்வளோனா எத்தனாவது இடத்துல உள்ளனா 130வது இடம் தான் இப்போயும் கரண்ட்டில் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து இந்தியாவின் 2017 HDIயின் மதிப்பு, இது புக்கில் இருக்க டேட்டா அப்படியே கேட்கலாம். இந்தியாவின் 2017 HDI மதிப்பு 0.640. இது நாட்டை நடுத்தர மனித மேம்பாட்டு பிரிவின் கீழ் இடம்பெற்று நம்ம என்னென்னா 0.640. ஓகேங்களா. ஸோ இதுதான் வேல்யூ அன்றைக்கி 2017 படி. இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்டில் வந்து 0.676 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. 0.676 தோராயமாக. ஸோ 0.676. அப்போ நம்ம என்ன பார்த்தோம் 0.52 0.55 to 0.699 இதுக்குள்ளே பார்த்தோம்னா அது என்ன வந்தது மிதமான மனித வளர்ச்சி குறியீடுச்சு இல்லையா. ஸோ அதுதான் நடுத்தர மனித வள மேம்பாடு இந்தியாவில். ஓகேங்களா. ஸோ ரொம்ப லோ கிடையாது, ரொம்ப ஹை கிடையாது, ஹையும் கிடையாது. ஸோ மீடியம், அவ்வளோதான் இந்தியாவோட ரேஞ்சு. சரிங்களா. ஓகே. 1990 2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் HDI மதிப்பு 0. அது நம்ம தேவையில்லை. நம்ம என்னென்னா 0.42 இப்போ வந்து இன்றைக்கி டேட்டா 2025 படி நம்ம என்ன 0.676 அந்த ரேஞ்சுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஓகேவா. ஓகே. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு. ஸோ இது வந்து என்னென்னா அப்படின்னா இதுவும் புக்கில் இருக்கிற டேட்டா, எல்லாமே புக் தான். ஸோ முக்கியமான பாயிண்ட்டு மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லுவோம் இல்லையா. மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH என்பது இந்த குறியீடு யார் HDI வந்து 1990 பாகிஸ்தானை சேர்ந்த மகபூபுல் ஹக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு உருவாக்குறது யார் அப்படின்னா பூட்டானின் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவமாகும். பூட்டான் அரசு தான் இதை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ GNH என்பது பூட்டான் அரசியலமைப்பு 18 ஜூலை 2008 சட்டப்பூர்வமாக்கி பூட்டான் அரசமைப்பு. ஸோ பூட்டான் அரசு என்ன பண்ணுச்சுன்னா இது சட்டமாகவே ஆக்கி அரசியலமைப்பில் சேர்த்துருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 18 ஜூலை 2008. 18 ஜூலை 2008 நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த டேட்டா எனக்கும் புதுசு தான், ஏன்னா நான் அவ்வளோ படிச்சதில்லை. ஓகே. 18/7/2008. 18/7/2008. சரிங்களா. யார் பூட்டான் அரசு. GNH என்ற வார்த்தை இதுதான் கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். GNH அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடுன்ற வார்த்தையை உருவாக்கியவர், பதத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிக்மே சிங்கே வாங்கக். ஓகேங்களா. ஜிக்மே சிங்கே வாங்கக் இந்த பேர் எப்படி படித்தாலும் மனப்பாடாகாத, ஆனால் ஆப்ஷன் பார்த்தா ஈஸியாக போட்டலாம். ஜிக்மே சிங்கே வாங்கக். ஓகேங்களா. ஸோ எப்போ உருவாக்கியிருப்பார் 1972. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணலாமா. என்ற பூட்டான் அரசரால் பம்பாய் விமான நிலையத்தில் நிதிமுறை என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணலில் GNPயை விட GNH மிக முக்கியம் என்றார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா ஜிக்மே சிங்வாக்காக்கு வந்து இதை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பூட்டான் அரசர் பம்பாய் விமான நிலையத்தில் இப்போ ரீசெண்டாக எப்போயோ இருக்கலாம். ஓகேங்களா. ஜிக்மே சிங்கே வங்கக் அவர் சொல்லியிருக்கார் 1971 சொல்லிக்கிறார். பம்பாய் விமான நிலையத்தில் நிதிமுறை ஃபினான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு ஓகேங்களா பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணல் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு GNPயை விட GNH தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். ஸோ GNHோட 4 தூண்கள். ஒன்று வந்து நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, அதான் நிலையான. ஓகேங்களா. GNH மொத்த தேசிய வளர்ச்சி குறியீடோட மகிழ்ச்சி குறியீடோட 4 தூண்கள் என்ன நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. சமூக பொருளாதார வளர்ச்சி இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்ம ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் எதை சார்ந்திருக்கோம் சுற்றுச்சூழல் இல்லாமல் நல்ல காற்று, தரமான உணவு, தரமான நீர் வேணும் இல்லையா. ஸோ அப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் மற்றும் நல்ல ஆட்சி. இது 4 தான். நல்ல ஆட்சி, கலாச்சாரத்தை மேம்படுத்தணும், பாதுகாக்கணும், அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும், அப்புறம் நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. இது 4 தான். GNH 9 களங்கள் உள்ளன. GNHயில் எத்தனை களங்கள் உள்ளன்னு கேட்டால் 9, தூண்கள் எத்தனை கேட்டால் 4. 2018-19 ஆண்டு 7.3% மற்றும் 2019-20 ஆண்டு 7.5% வளர்ச்சியான விகிதம் உலக வங்கி திட்டமிட்டுள்ளது. உலக வங்கி என்ன சொல்லணும்னா 2018-19 வந்து மொத்த தேசிய வளர்ச்சி குறியீடு இந்தியாவில் தான் நினைக்கிறேன் 7.3%. 2019-20 எவ்வளோவா மாறினா 7.5% வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி உலக வங்கி சொல்லியிருக்கு. ஓகேவா. ஓகே. இதெல்லாம் பழைய டேட்டா தான், அதனால் சும்மா படித்து விட்டு போடுறேன். ஓகேங்களா. முக்கியமானதை மட்டும் நம்ம ஐடென்டி பண்ணிக்கலாம். 1970 மற்றும் 80 ஆண்டிற்கு இடையில்
இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 4.41. இதை நோட் பண்ணிக்கலாம். 1970க்கும் 80க்கும் இடையில் 4.41. ஆனால் 1999 to 2000 ஆண்டுகளுக்கு இடையே 1% உயர்ந்து 5.4% இருந்தது. ஓகேங்களா, பழைய டேட்டா தான் தேவையில்லை. 2018 இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி 7.3. இதுவும் இப்போ தேவையில்லை. இப்போ எவ்வளோ இருக்கும் நம்ம கரண்ட்டில் 6.5 நினைக்கிறேன். 6.4 6.5 அந்த சமயத்தில் அந்த இதில் தான் இருக்கும் ஜிடிபி. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது படிச்சுக்கலாம். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணும்போது படிச்சிடலாம். வங்கதேசத்திற்கு பிறகு இந்தியா உலகில் 5வது மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடு. எனக்கு வந்து நம்ம பார்த்தோம், இப்போ வளர்ந்து வந்துருச்சு. நம்ம எத்தனாவது இடம்னா பொருளாதார வளர்ச்சியில் வந்து 4வது இடத்துல இருக்கும் இந்திய பொருளாதாரம். ஓகே, 11th இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துலாம். ஓகேவா, இது ஆல்ரெடி படிச்சிருப்போம், 11th புக்கு இது. ஓகேங்களா, இந்திய பொருளாதாரம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மதிப்பு அதை ஜிடிபி சொல்லுவோம். ஓகே, ஸோ அது மாதிரி வந்து ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை அளவிடு. நம்ம வாழ்க்கை தரத்தை எப்படி சொல்லலாம், அந்த இருக்கு இல்லையா, வாழ்க்கை தரம்ன்றது PQLI. ஸோ அது எப்படியெல்லாம் அளவீடு செய்யலாம்னா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI 1990 யார் உருவாக்குனது, பாகிஸ்தானை சார்ந்த மகஃபூப் உல் ஹக். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வாழ்க்கை தர குறியீடு PQLIன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHIன்னு சொல்லுவோம் இல்லையா. IDR 1972 ஜிக்மே வாங்சுக். ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடரை இருக்குதுங்க. 1972ஆம் ஆண்டு போடா நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ HDI என்ற வார்த்தை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளான மகஃபூப் உல் ஹக், அதுவும் இருக்குது இங்கே. ஓகே, என்பதும் இந்தியா சேர்ந்த அமர்த்தியா சென் எக்ஸ்ட்ரா ஒரு பேண்டு. ஆமாம், அங்கேயே சொல்ல நினச்சேன். மகஃபூப் உல் ஹக்கும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென் 2 பேர் சேர்ந்து 1990 வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் UNDP வெளியிட்டது 1990. பார்த்துருப்போம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம தேவையில்லை, நான் முக்கியமாக மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஓகேங்களா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு எப்பயுமே நார்வே வந்து இதில் இருக்கும். மகிழ்ச்சி குறியீட்டில் வந்து பின்லாந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இது பார்க்கலாம். வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணெய். ஓகேங்களா, வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணெய், அதாவது PQLIன்னு சொல்கிறோம் இல்லையா. மோரிஸ் உருவாக்கினார் 1970. ஓகே, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு உருவாகிருக்கு 1970. வாழ்க்கை தர குறியீடு PQLIன்னு சொல்லுவோம். இது யார் உருவாக்குனா, மோரிஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் 1972 தான் யார் வந்தா அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஜிக்மே வாங்சுக் வந்திருப்பார். ஓகேவா, அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, உருவாக்கியிருப்பார், மொத்த மகிழ்ச்சி குறியீடு அதை உருவாக்கியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, வேறு என்ன டேட்டா இருக்குது. 1970 மோரிஸ். ஓகேவா, வாழ்க்கை தர குறியீட்டு PQLI. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். ஆயுளுக்கான குறியீட்டில் மேல் எல்லைனா 100 என்பது 77 வருட ஆயுள்களுக்கு வழங்கப்பட்டது. இக்குறியீட்டை ஸ்வீடன் நாடு 1973ஆம் ஆண்டே அடைந்து விட்டது. அதாவது ஸ்வீடன் வந்து மொத்த ஆயுள் காலம் நம்ம சொல்லும் இல்லையா. ஸோ சராசரி ஆயுள் காலம் வந்து 77 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து யாருன்னா ஸ்வீடன். இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்தோன்னா 62 அதுதானே சராசரியாக நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஆனால் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 77 வருடம் அது வந்து அதுதான் சராசரி ஆண்டான்னு ஒரு ஹை லெவல் டார்கெட் வச்சுருக்காங்க. அதை அடைஞ்ச நாடு இதுனா ஸ்வீடன் சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. 1 என்ற கீழ் இல்லைன்னா 28 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். PQLI அதாவது வாழ்க்கை தர குறியீடுக்கும் HDI மனித வளர்ச்சி குறியீடுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது. HDIயில் நம்ம என்ன பண்ணோம், மனித வளர்ச்சி குறியீடில் ஓகேங்களா, அதில் என்னன்னா வருமானத்தை சேர்த்துவோம், தலா வருமானத்தை சேர்த்துவோம். ஆனால் PQLIலிருந்து வருமானம் நீக்கப்படுது. வாழ்க்கை தரத்தில் வந்து வருமானம் நீக்கப்படுது. ஓகே, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. PQLIனா பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். பிசிக்கல் குவாலிட்டி அதான் ஓகேங்களா, வாழ்க்கை தரம். பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். ஓகேங்களா, மோரிஸ் 1970 உருவாக்குறாங்க. ஓகே, உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை HDI குறிப்பிடுது. நம்ம என்ன பண்ணுவோம், HDIயில் என்ன சொல்லுவோம், 1 கல்வி, 2வது வந்து தலா வருமானம், ஆரோக்கியம். ஸோ அப்போ உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை தான் HDI குறிப்பிடுது. PQLI உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறித்து. இதில் பணமோ செல்வமோ சேராது. ஓகேங்களா, எதில் வருமானமோ சேராது. எதில்னா PQLIயில் அது உடல் சார்ந்த மேம்பாட்டு மட்டும்தான், நம்மளோட ஆரோக்கியத்தை மட்டும்தான் அது குறிக்குது. ஓகேவா, அது வந்து மகள்வாரி நமக்கு தெரியும். ஓகே, இது அப்போ உருவாக்கப்பட்டது மகள்வாரி குழு. மகள்வாரி வந்து 1822 உருவாக்கிட்டு அப்புறம் 1832 ஓகேங்களா அந்த சமயத்துக்கு போயிருக்கோம். நெக்ஸ்ட்டு
மகள்வாரி முறையை உருவாக்கிட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் பென்டிங் பிரபு காலத்தில் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரைத்வாரி 1820 சென்னையில் 1820, 22 அந்த சமயத்தில். மகள்வாரி வந்து 1832, அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிலத்தை பயன்படுத்தல் மற்றும் அது மகள்வாரினா ஒரு கிராம தலைவர்கிட்ட கண்ட்ரோலில் இருக்கும், அதுதான் மகள்வாரி. ரைத்வாரினா யார் உள்றாங்களோ அவங்களுக்கு சொந்தம். தாமஸ் மன்ரோவா அவர் தான் வந்திருப்பார் இந்த சமயத்தில். ஓகே. அதே மாதிரி இன்னொன்று வந்து கார்ன்வாலிஸில் வந்து நிலையான நிலவரி ஜமீன்தாரி அல்லது ஜாகிர்வாரி 1793. ஓகே. இங்கே பாருங்கள், மனித மேம்பாட்டு குறியீட்டு எண். அது என்னென்னா மனித மேம்பாட்டை தரமிட காரணமாக உள்ள வாழ்வியல் எதிர்பார்ப்பு. அதான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கை இது சொல்லும், அது பேர் என்ன, வாழ்நாள் எதிர்காலம், அது கல்வி, தனிநபர் வருமானம், இது 3 தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் இது வந்து இப்போ நமக்கு எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் யூனிட் இப்போ கரண்ட்டில் யூனிட் 6 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தான் தமிழ்நாடு பண்பாடு மற்றும் கலாச்சாரம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த இதில் கூடவே என்னென்னா சமூக அரசியல் சீர்திருத்த இயக்கங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ யூஸ் ஆகும் தான். ராமலிங்க சுவாமிகள். ஓகே. ராமலிங்க அடிகள் எல்லாரும் தெரியும். 1823 அக்டோபர் 5 டேட் ரொம்ப முக்கியம். அக்டோபர் 5 தனி பெரும் கருணை நாள்னு சொல்லுவோம். 1874 இறந்துருப்பார். ஜனவரி 30 தைப்பூசம் அன்றைக்கி இறந்துருப்பான்னு சொல்லுவாங்க. ஓகே. துயரப்படும் அது எல்லாருக்கும் தெரியும். இவர் எங்கன்னா சிதம்பரத்தில் பிறந்தார், மருதூரில். ஓகேங்களா. 5வது பையனாக பிறந்திருப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்கள், இது அவரோட கூற்று. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என கருத்தினை முன்வைத்தார். சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1856. அதன் பின்னாடி சமரச சுத்த வேத சன்மார்க்க சங்கம் வந்து 56. ஃபஸ்ட்டு உருவாக்கம் வந்து 56 வேதம்னு இருக்கும். சமரச வேத சன்மார்க்க சங்கம். பின்னர் அதை என்னவா மாற்றுறான்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். ஓகேங்களா. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயரிடப்பட்டு 1865. ஓகேவா. நெக்ஸ்ட் 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சம். 1866 ஒரு பெரிய இது ஏற்படும், பஞ்சம். அந்த பஞ்சத்துக்காக 67 வந்து என்ன பண்ண, 66 தான் பஞ்சம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 67 வந்து சாதி எல்லைகளை தாண்டி மக்களுக்கான இலவச உணவகம் சத்திய தர்மசாலை வந்து 1867. ஓகேங்களா. வடலூர் நிறுவனர். கடைசியாக வந்து ஞான சபை வந்து 1872 வந்து ஞான சபையை உருவாக்கியிருப்பார். சத்திய ஞான சபை அப்படின்ட்டு வடலூர்லேயே எல்லாமே. அவருடைய தீவிரமான சிந்தனைகள் பழமை வாய்ந்த சைவர்களை ஆழமாகவும் புண்படுத்தியதால், அதாவது சைவர்கள் நிறைய சிவனை வேண்டுறவங்க, ஆனால் அவங்க ரொம்ப வைதீகமாக இருப்பாங்க, அதாவது ரொம்ப மூட நம்பிக்கையில் மூழ்கி இருப்பாங்க. அவரை வந்து இவர் வந்து புதிய சித்தாந்தங்களை கொண்டு வராது. ஓகேங்களா. கடவுளுக்கு ஒரு குழந்தை பசிக்குதுன்னு இருந்தால் அந்த குழந்தைக்கு பால் ஊற்றுங்க, அதை விட்டுட்டு கோயிலில் போயிட்டு அந்த சிவனுக்கு பால் ஊற்றாதீங்க, இந்த குழந்தைக்கு ஊற்றுனா அது சிவனுக்கு போய் சேரும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் இவர் முன்வைக்கிறார். ஆனால் நம்பாளுங்க என்ன பண்ணுவாங்க, நீ குழந்தை பட்டியாக கிடந்தா என்ன, வெளியில் இருக்கிற நாய் மிருகங்கள் எது பட்டியாக கிடந்தா என்ன, சிவனுக்கு போய் ஊற்றணும்னா பாலாபிஷேகம் பண்ணால் அது சிவன் குடிப்பார் அப்படின்னு நினச்சி இருப்பாங்க. நம்ம கடவுளுக்கு உணவளிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது. மனுஷன் கடவுள் தான் மனுஷங்களை படைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்ம போய் கடவுளுக்கு எப்படி நம்ம உணவு படைக்க முடியும்? கடவுள் வந்து கடவுள் தன்னை அவரை பார்த்துப்பார். நம்ம மனுஷங்க முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஐயோ இதெல்லாம் நான் சொன்னேன், என்னை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஓகே, அவ்வளோதான். அவரை பற்றி நிறையா இருக்குது. சும்மா இங்கே புக்கில் இருக்கிற டேட்டா தான். வைகுண்ட சுவாமிகள் இதெல்லாம் நம்ம யூனிட் 6 தனியாக பார்க்கலாம். ஓகேங்களா. வைகுண்ட சுவாமிகள் 1809 to 1851. சரி, படிக்கணும், ரீகால் பண்ணணுன்ட்டு பார்க்குறேன். இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள். சரிங்களா. ஓகே. வைகுண்ட சுவாமிகள் வந்து 1809 to 1851. அப்போது யார் ஃபஸ்ட்டு? இவர் தான் ஃபஸ்ட்டு. ஒரு கேள்வி வந்து புக்கில் வந்தது. ஓகேங்களா. என்ன கேள்வி அப்படின்னா, தென்னிந்தியாவில் வந்து சமூக சீர்திருத்தத்தை முன்மொழிந்தவர்களில் இவர் தான் வந்து மூத்தவர் அப்படின்னு இருக்கும், ஃபஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து அயோத்திதாசர் இருக்கார் தமிழ்நாட்டில். யாரெல்லாம் பார்ப்போம்? பெரியார் பார்ப்போம், வள்ளலார் பார்ப்போம், வைகுண்ட சுவாமிகள் பார்ப்போம். ஆனால் யார் சீனியர் அப்படின்னு பார்த்தா இவர் தானே சீனியர். ஏன்னா இவர் பிறந்ததே இப்போ 1809. ஓகேங்களா. நம்ம வள்ளலார் வந்து 1823 தானே பார்க்குறோம். ஆமாம் தானே. அப்போது இவர் தானே சீனியாரிட்டியில் ஃபஸ்ட்டில் வரும். ஓகே. ஸோ டேட்டு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க, இயரு. ஓகே. 1809 to 1851. ரொம்ப கம்மி காலத்தில் தான் வாழ்ந்துருக்கார். ஓகேங்களா. ஓகே. வைகுண்ட சுவாமிகள் இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள். அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள திருவிதாங்கூர்னு சொல்லுவோம்லையா. அப்போது
திருவிதாங்கூர் சமஸ்தானில் கன்னியாகுமரிக்கு அருகில் இன்று சாமியார் தோப்புன்னு சொல்லுவோம். ஸோ என்று அழைக்கப்படும் சாஸ்தா கோவில் விலை, சாமி தோப்பு என்று அழைக்கப்படும் சாஸ்தா கோவில் விலை என்னும் கிராமத்தில் தான் பிறந்தார். ஓகே, இவர் வந்து இயற்பெயர் வந்து முடிசூடும் பெருமாள். அவங்க வந்து இது என்னென்ன முடிசூடும் பெருமாள்ன்றது வந்து தாழ்ந்த ஜாதியை சார்ந்த ஒரு நபர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட சாதி, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிறவங்களாம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கனால இப்பெயருக்கு இவருக்கு என்ன வச்சுட்டாங்கன்னா, உயர் சாதி இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் இவருடைய பெயரை முத்துக்குட்டி என்று மாற்றினார். ஓகே, வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியையும் திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியையும் ஆங்கில ஆட்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆங்கில ஆட்சி வந்து வெள்ளை பிசாசுன்னு சொல்லுவார், திருவிதாங்கூர் ஆட்சி வந்து கருப்பு பிசாசுன்னு சொல்லுவார். இது வந்து கேட்கலாம், ஓகேங்களா, கேள்வியாக. அது வந்து வைகுண்டம் என தன்னை அழைத்து வந்தார். அவர் என்ன பண்ணார், தன்னையே வந்து வைகுண்டர், ஓகேங்களா, வைகுண்டர் என அழைத்துக்கிட்டார். அதாவது விஷ்ணுவோட மகன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட், ஓகேங்களா. ஸோ 1833ஆம் ஆண்டு சாதி வேற்றுமையை ஒழிப்பதற்காகவும் சமூக ஒருங்கிணைப்பதற்காகவும் சாமி தோப்பில் தனது தியானத்தை துவங்கினார். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா 1830 சம்திங் நினைக்கிறேன், ஓகேங்களா. அவர் எங்கே போனால் திருச்செந்தூரில் போயிட்டு முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற கடலில் வந்து புனித நீராடுவார். அப்போ வந்து அவருக்கு ஏதோ ஒரு நோய் இருந்திருக்கும், தோல் சர்ம நோயின்னு நினைக்கிறேன். அந்த நோய் நீங்கி இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ எங்கே போய் திருச்செந்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் தியானத்தில் வந்து ஈடுபடுவார். ஸோ அதுக்கப்புறம் தன்னை வந்து என்ன அழைச்சிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணுவோட மகன் அந்த மாதிரி அழைச்சிப்பார். ஓகே, 1833 தான் அந்த தியானம். 1833ஆம் ஆண்டு சாதி வேற்றுமை ஒளிப்பெருகம் சமூக ஒருங்கிணைப்பதற்காகவும் சாமி தோப்பில் தனது தியானத்தை துவங்கினார். எப்போ? 1833. வைகுண்ட சுவாமிகள் விலங்குகளை பலியிடுவதற்கு எதிராக இயக்கம் நடத்தினார். ஸோ வள்ளலார் மாதிரி தான் விலங்குகளை வந்து பலியிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். பல்வேறு சாதிகளை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் வைகுண்ட சுவாமிகள் சமத்துவ சமாஜம், யாருக்கு முன்னாடியே வள்ளலாருக்கு முன்னாடியே சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவினார். ஓகேங்களா. ஸோ அப்போ சமத்துவ சமாஜம் யார்? நம்ம இவர் தான், வைகுண்ட சுவாமிகள். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்நோக்கில் வெற்றி பெறுவதற்காக அனைத்து சாதி மக்களும் சேர்ந்து உண்ணும் சமபந்தி. ஸோ சமத்துவ சமாஜம், சாதி வேறுபாடை கலையணும்னா சமத்துவ சமாஜம் வேணும். ஸோ இந்த சாதி வேறுபாடே முதல்ல எங்கே அப்படின்னா இந்த தீண்டாமைன்றது தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் அனைத்து மக்களையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சமபந்தி விருந்துகளை வந்து நடத்தினார். ஓகேங்களா. சமபந்தி விருது, இதுவும் யாருன்னா இவர் தான். சரிங்களா. ஸோ வைகுண்ட சுவாமிகளை பின்பற்றியவர்கள் அவரை மிக்க மரியாதையுடன் ஐயா, தந்தை என்று அழைச்சாங்க. ஸோ ஐயா வழின்னு சொல்லி இது பின்னாடி அழைக்கப்பட்டது. ஓகேவா. ஓகே, வைகுண்ட சுவாமிகள் கருத்துக்கள் ஒரு நூலாக திட்டுவது. அவர் வந்து நிறைய போதனைகள் வச்சார். அந்த நூலை வந்து என்ன பண்ணான்னா, அவர் சொன்ன போதனைலாம் ஒரு நூலாக திரட்டுறாங்க. அதை திரட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பேர் வந்துச்சு சரி, அகில திரட்டு. அந்த நூல் பேர் வந்து அகில திரட்டு. தொழுதூர் வேதநாயகம் பிள்ளையா, அது வந்து இதுக்கு வந்துடுவார் நினைக்கிறேன், ராமலிங்கத்துக்கு வந்துடுவார். இவருக்கு வந்து சம்திங் ஏதோ ஒரு பேர் வரும், கோபால் சம்திங் ஏதோ ஒரு பேர் வரும், தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அகில திரட்டுன்ற நூலை வந்து அவரோட சீடர் தான். ஓகேங்களா. ஸோ அதை திரட்டியவர் யார், நூலாக திரட்டியவர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடுச்சு எனக்கு, நீங்கள் கமெண்ட் பண்ணால் நானும் பார்த்துக்கிறேன். ஓகேவா. ஸோ நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்பேன். நான் இங்கே சும்மா ஓட்டி விடுறதுக்காக வந்தேன், பார்த்துலாம். ஸோ அடுத்தது வந்து அயோத்திதாசர் தான். 1845. ஓகேங்களா. 1845, 1914 மேபி மே மாதமே பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். 1845. ஓகே, 1914 பண்டிதர் அயோத்திதாசர் சென்னையில் பிறந்தார். ஆமாம், அயோத்திதாசர் தீவிர தமிழ் அறிஞரும் அவர் வந்து தமிழ் அறிஞர் இல்லாமல் சித்த மருத்துவர், பத்திரிகையாளர். ஓகே, சமூக அரசியல் செயல்பாட்டாலும் மாறும். தமிழ், ஆங்கிலம், அவருக்கு நிறைய மொழி தெரியும். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி மொழியெலாம் நூல்லாம் எழுதியிருப்பார். மொழிகளின் புலமை பெற்றவர், சரளமாக பேசக்கூடியவர். ஓகே, தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. ஒடுக்கப்பட்டவரின் கோவில் நுழைவுக்கு, ஸோ அத்வைனந்தா சபானா கோவில் நுழைவுன்னு அர்த்தம். ஸோ ஆதரவாக குரல் எழுப்புவதாக பண்டிதர் அயோத்திதாசர் ஃபஸ்ட்டு அத்வைனந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவினார் 1875. ஓகேங்களா. ஸோ இயர் கொஞ்சம் மாறியும் வரலாம், ஆனால் கவர்மெண்ட்டில் 1875 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒடுக்கப்பட்டோரின் 1882 இது புக் எல்லாமே புக்கில் இருக்கும். 1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியம் என்பவரும். ஓகேங்களா. ஜான் திரவியம் 1882. ஓகேங்களா. அயோத்திதாசர், ஜான் திரவியம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்னா திராவிட கழகம் என்னும் அமைப்பை அப்பயே உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1885 வந்து திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்கினார். ஸோ திராவிட கழகம் எப்போ? 1882 யாரோட சேர்ந்து? ஜான் திரவியத்தோடு சேர்ந்து 1885 தான் வந்து என்னென்னா திராவிட பாண்டியன்ற ஒரு இதழ் தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் திராவிட மகாஜன சபைன்றதை 1891 நிறுவி அவர் அமைப்பை முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்துவார்.
ஓகேங்களா. 1891 இதுதான் பின்னாடி என்னவா மாறலாம்னா 1893 ஆதி திராவிடர் மகாஜன சபையாக யாராலனா இரட்டைமலை சீனிவாசனால் மாறும். ஓகேங்களா. அயோத்திதாசர் வந்து யாருன்னா இரட்டைமலை சீனிவாசரோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து நீலகிரி. அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுனால அயோத்திதாசர் வந்து 2வது கல்யாணம் வந்து யாரை பண்ணிப்பார்னா இரட்டைமலை சீனிவாசனோட தங்கச்சியை பண்ணிப்பார். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் கதை நான் படித்தேன். ஓகேவா. ஸோ ஓகே, நீலகிரி முதல் மாநாடு நீலகிரி. அப்புறம் 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வார பத்திரிகையை வந்து தொடங்கி வச்சிருப்பார். புதன்கிழமைனா இது வெளியிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு டேட்டு மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. 1907 ஜூன் 19 வரலாம். ஓகேங்களா. ஜூன் 19 வரலாம். 6-19 ஜூன் 19 1907 வரலாம். சரியாக டேட்டு ஞாபகம் இல்லை. 16-7-1907 அந்த மாதிரி கூட வரலாம். சரிங்களா. டேட்டு கொஞ்சம் பார்த்துங்க. நம்ம தமிழ் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஓகே, ரொம்ப தான் கேட்கணும் படித்து இதெல்லாம் படித்து எனக்கு 3 வருஷம் பக்கம் ஆகுது. ஓகே ஓகே 1907 பார்த்தோமா. இது வந்து 1908 தமிழன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி அது 1914 அவர் காலம். அதான் 1945 to 1914 வரை தான் அவர் இருப்பார். அவர் இருக்கிற வரையும் இது தொடர்ந்தார். 1898 இலங்கை அவர் என்ன பண்ணுவார், இவர் வந்திருப்பார், இந்த ஹெச்பி ஆல்காட் வந்திருப்பார். ஹெச்பி ஆல்காட் உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்ட்டு. ஹெச்பி பிளவாட்ஸுக்கும் என்ட்ரி ஆல்காட்ன்றது யாருன்னா பிரம்மஞான சபை 1875 வந்து உருவாக்கியிருப்பாங்க இல்லையா நியூயார்க்கில். அதுக்கப்புறம் அது இங்கே இந்தியாவுக்கு வந்து இருக்கும்ல தியோபிக்கல் சொசைட்டின்னு உருவாக்கியிருப்பாங்க. அது பிரம்மஞான சபைன்னு இந்தியாவில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அதுதான் அன்னிபெசன்ட் அம்மையார் இருந்திருப்பாங்கள்ல. ஸோ அந்த அமைப்பு அந்த தோற்றுவித்த என்ட்ரி இப்போதான் ஆல்காட்டோட நட்பு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி ஆல்காட் வந்து அயோத்திதாசர் எங்கே கூப்பிட்டு போவாங்கன்னா இலங்கைக்கு போவாங்க. இலங்கைக்கு போகும்போது அங்கே தான் இலங்கையில் தான் பௌத்தத்தை வந்து தழுவார். பௌத்தத்தை தழுவி அதே வருஷம் 1992 தான் இருக்கு. அதே ஆண்டில் வந்து சென்னையில் வந்து என்ன பண்ணுவார்னா பௌத்த மதத்தின் வழியே சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். இவருக்கு முன்னாடி பௌத்த முன்னோடி யாருன்னு கேட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து இவர் தான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்காரவேலர் தான். சரிங்களா. ஓகே, இவருக்கு அடுத்து அயோத்திதாசர். ஓகேவா. ஓகே, 1898 சென்னையில் வந்து சாக்கிய பௌத்த சங்கம். ஸோ அத்வைதம் தான் 1875 வருது. 82 வந்து திராவிட கழகம், 85 திராவிட பாண்டியன், அதே மாதிரி 898 வந்து சாக்கிய பௌத்த சங்கம், 907 தான் வந்து ஒரு பைசா தமிழன், 908 அது என்னவா மாறினா தமிழன்னு மாறும். சரிங்களா. ஓகே. ஸோ பௌத்த சமய நிலைப்பாட்டிலிருந்து தமிழ் இலக்கியங்களும் நாட்டார் அவர் தான் நம்ம படிச்சிருவோம்ல. திருக்குறளுக்கு ஔவையார் பாடல்களுக்குலாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா பௌத்த கூற்றுகள் அடிப்படையில் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. பௌத்த சமய நிலைப்பாடு வந்து தமிழ் இலக்கியங்களுக்கு நாட்டார் வழக்காற்றின் மரபுக்கும் புதிய விளக்கங்கள் கொடுத்து ஒரு மாற்று வரலாற்றை கட்டமைச்சார் அவர். ஓகேவா. எல்லோரும் தீபாவளிந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீபாவளினா வந்து சம்திங் ஏதோ ஒரு ராமன் வந்து ஒரு அரக்கனை வந்து கொன்னுடுவான், நரகாசுரனை வந்து கொன்னுடுவார். அதனால் தீபாவளி அந்த இறப்பை தான் தீபாவளியாக கொண்டாடுவோம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவர் என்னென்னா அறிவியல் பூர்வமாக வந்து ஜப்பானில் வந்து எள்ளு செடியிலேருந்து எண்ணெய் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதை கொண்டாடுற விதமாக தான் வந்து என்னென்னா தீபாவளி இருக்கும், தீபங்கள் ஏற்றி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைக்க அவர் என்ன சொன்னா ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற ஒடுக்கப்பட்டவர்கள்லாம் சாதி இல்லாதவங்க, சாதியை விட்டு வெளியே வந்தவங்க. ஸோ இவங்களை வந்து சாதியற்ற திராவிடர்கள், அதேமாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு கூட சொன்னார். சாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா. இதெல்லாம் இந்த கூற்று கேட்டு சாதியற்ற திராவிடர்கள்னு சொன்னது யாருன்னு கேட்டால் அயோத்திதாச பண்டிதர் தான். அடுத்தது தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஓகேவா. ஸோ இது 10th இன்னொரு பாடம். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் தான். ஓகே, சூப்பர். 1578 தம்பிரான் வணக்கம் படிச்சிருப்போம். 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. ஓகேங்களா. 1709 சீகன் பால்குவா இருக்காரா. சீகன் பால்கு என்ன பண்ணுவோம்னா தரங்காம்பாடியில் வந்து ஒரு முழுமையான அச்சத்தை கொண்டு வந்திருப்பார். கோவாவில் வந்து 1853 வந்திருக்கும். ஓகேங்களா. ஓகே, தமிழ் இலக்கிய நூல்களை திருக்குறள் வெளியிடப்பட்டாண்டு இது எல்லாருக்கும் தெரியும். 1812 அதாவது திருக்குறள் அச்சிட்டு வெளியிட்டது யாருன்னா 1812 நம்ம என்ன தஞ்சை பிரகாசம். ஓகேங்களா. தஞ்சை பிரகாசம் தான் நினைக்கிறேன். கரெக்டு. ஓகே, ஆபரகாம் பண்டிதர் இவர் என்ன இசைக்கு. ஓகேங்களா. தனி தமிழ்னு வந்தால் மரமலையடிகள். ஓகே, தமிழ் இசை அப்படின்னு வந்தோம்னாலே அதுதான் ஆபரகாம் பண்டிதர். அவர் வந்து தமிழ் இசைக்கு சிறப்பு செய்தோடு தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களும் வெளியிட்டார். மாநாடும் நடத்தியிருப்பார், 2 மாநாடு. திருச்சி சங்கீத அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பெல்லாம் திருச்சியிலையும் தஞ்சாவூர்லேயும் அமைப்பெல்லாம் உருவாக்கியிருப்பார். அது இருக்காங்க, இதில் இல்லை நினைக்கிறேன். ஓகேவா. சரி, பார்க்கலாம்.
அவர் வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு அகாடமியை உருவாக்கியிருப்பாங்க அதுக்காக. அப்புறம் திருச்சியில் வந்து மாநாடு நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஆபிரகாம் பண்டிதர் தமிழிசைக்கு சிறப்பு செய்தோடு தமிழிசை வரலாறு நூல்களையும் வெளியிட்டார். திருவிக்கா, பரிதிமாற்கலைஞர், மறைமலை அடிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் பரிதிமாற்கலைஞர் 1870 1903. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சும்மா இந்த இயரெல்லாம் நான் முன்ன படித்தோம். இப்போ வந்து எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்கல்ல, சிலபஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவ்வளோவா தேவையில்லை. ஓகேண்ணா? இவங்களாம் வந்து திருவிக்கா, மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி, பாரதாசன் எல்லாமே வந்து தமிழ் இலக்கியத்தின் புத்தெழுச்சி பங்களிப்பு செய்தார். பௌத்தத்திற்கு புத்துயிர் தொடக்காலம் முன்னோடி. நான் சொன்னேன் இல்லையா, பௌத்தத்துக்கு வந்து முன்னோடின்னு கேட்டாலே, பௌத்த புத்துயிர் பெறும் முன்னோடின்னு கேட்டாலே சிங்காரவேலர். ஓகேங்களா? இவங்களாம் வந்து பொதுமை அதேமாதிரி முதல் பொது உடைமைவாதி யாருன்னு கேட்டாலும் சிங்காரவேலர் தான். பண்டிதர் அயோத்தியாசரம், பெரியார் அதெல்லாம் பார்த்தோம். சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பின்னரின் உரிமைக்காகவும் பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தனர். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட், தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்பதை சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழியை ஒரு வட்டார மொழி என்று அழைக்கக்கூடாது. பரிதிமாற்கலைஞர் வந்து போராட்டம் செஞ்சார் 1902. ஓகேண்ணா? அவர் இறந்தது 1903. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார்னா, தமிழில் வந்து எல்லா பல்கலைக்கழகத்துலையும் என்னென்னா தமிழ் மொழியை விட்டுட்டு சமஸ்கிருதத்தை தான் வந்து மெயினான மொழியாக கொண்டு வர பார்த்தாங்க. ஆனால் வந்து பரிதிமாற்கலைஞர் போராடி என்ன பண்ணியிருப்பாருன்னா தமிழை கொண்டு வந்திருப்பார். அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி அது. ஓகேண்ணா? அடுத்தது சங்க இலக்கிய நூல்களை பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து விளக்க உரை எழுதியவர் வந்து மறைமலை அடிகள். பட்டினப்பாலை விளக்க உரைப்பாட்டுன்னு இருக்கும். அதே மாதிரி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை இதெல்லாம் எழுதுனது யாருன்னா மறைமலை அடிகள் தான். ஓகே, இதெல்லாம் நமக்கு யூனிட் 9க்கு யூனிட் 8க்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு சங்க இலக்கிய நூல்கள் நெக்ஸ்ட்டு போகலாமா? அடுத்தது பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மறைமலை அடிகளின் ஆசிரியர்கள் வந்து பி. சுந்தரனார்னா மனோன்மணியம் பி. சுந்தரனார் சொல்கிறோம்ல, அவர் ஒருத்தர். சோமசுந்தர நாயக்கர் நோட் பண்ணி வச்சுங்க. தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் 1916. ஓகே, மறைமலை அடிகள் மகள் நீலாம்பிகை பார்த்துருப்போம், நீலாம்பிகை அம்மையார். சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதியை வந்து நீலாம்பிகை அம்மையார் உருவாக்கியிருப்பாங்க. 1911 மக்களை தொகை கணக்கின்படி சென்னை மாகாண மக்கள் தொகையில் இது நம்ம இந்த கூற்று அன்றைக்கி போன இதில் கூட சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் அவரோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை மாகாண மக்கள் தொகையில் பிராமணர்களின் எண்ணிக்கை 3% மட்டுமே, சற்று அதிகமாக உள்ளது. பிராமணர் அல்லாதோரின் எண்ணிக்கை 90% என காட்டியது. இது வந்து நம்ம அலெக்சாண்டர் கார்டின் நினைக்கிறேன். ஓகேங்களா? கார்டின் அது மட்டும் ஞாபகம். அலெக்சாண்டர் கார்டின் நினைக்கிறேன். ஓகேங்களா? அது நம்ம போன இதெல்லாம் படிக்கும்போதே சொல்லியிருப்பேன். அதில் 1903 இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து 1911 மக்கள் தொகையில் வந்து என்ன எடுத்துருக்காங்கன்னா, வெறும் 3%க்கு சற்றே அதிகமாக உள்ள மக்கள் தொகை தான் பிராமணர்கள். வெறும் என்னென்னா 3% தான் இருப்பாங்க பிராமணர்கள். ஆனால் எல்லா இதுவும் அவங்களே 90% அவங்களே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். பிராமணர் அல்லாதோரின் எண்ணிக்கை 90%. ஓகே. எல்லா சலுகையும் பெற்றது ஏன்னா இந்த 3% மக்கள் மட்டும்தான். 1901 முதல் 1911 வரை 10 ஆண்டுகளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்தவரின் எண்ணிக்கை அதே தான். தியாகராய செட்டியார் இருப்பார் இல்லையா, அவர் வந்து சொல்லியிருப்பார் அவரோட உரையில். பிராமணர்களின் எண்ணிக்கை 4074. 1901 1911 வரையும் பிராமணர் அல்லாதவர். ஓகேங்களா? 10 ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்தவரின் எண்ணிக்கையில் பிராமணர்களோட எண்ணிக்கை மட்டும் 4074. ஆனால் பிராமணர் அல்லாதவர் எண்ணிக்கை வந்து வெறும் 1035. ஸோ இவங்களை விட 4 மடங்கு யார் அதிகம்? பிராமணர்கள் தான். ஆனால் அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ? வெறும் 3% தான் மக்கள் தொகையில். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 4074 யாருன்னு கேட்டால் பிராமணர்கள். பிராமணர் அல்லாதோர் யாருன்னு கேட்டோம்னா 1035. அதே மாதிரி இன்னும் முஸ்லீமு, கிறிஸ்டின் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இருப்பாங்க. 1909 பிராமணர் அல்லாதோர் மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் எப்போ உருவாக்குனா 1909 உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இது வந்து பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான உதவி செய்வதற்கான பிராமணர் அல்லாதோர் சங்கம் சொல்லிட்டு மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909. 1912 டாக்டர் சி. நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். மதராஸ் ஐக்கிய கழகம் எப்போ யாரால் உருவாக்கப்பட்டது? நடேசனாரால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? நடேசனார் சொல்லும் இல்லையா, அவரால் உருவாக்கப்பட்டது தான் எதுனா மதராஸ் ஐக்கிய கழகம் 1912. நம்ம இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா இது பின்னர் பெயர் மாற்றம் மதராஸ் திராவிட கழகம். அது எப்போனா 1914 இருக்கும். நம்ம சென்னை திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல படிப்போம், ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. 1914 இருக்கும். இது ஸ்டார்டிங்கில் மதராஸ்
ஐக்கிய கழகம் இருந்தது, பின்னாடி என்னவா மாற்றப்பட்டால் மதராஸ் திராவிட கழகமாக மாற்றப்பட்டிருக்கும், திராவிட சங்கம்னு மாற்றப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ 1909 வந்து பிராமண அல்லாதோர் மதராஸ் பிராமண அல்லாதோர் சங்கம், 12 வந்து மதராஸ் ஐக்கிய கழகம், அது பின்னால் 14 வந்து மதராஸ் திராவிட சங்கம்னு மாறிடும். பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதால் அதை சரி செய்யும் வகையில் ட்ரிப்ளிகேணியில் வந்து என்ன பண்ணுறாங்க, நடேசனார் வந்து ஜூலை 1914 திராவிடர் இல்லம் என்ற பெயரில் தங்கும் விடுதி ஒன்று வந்து உருவாக்கியிருப்பார். 1916 ஓகேவா, ஜூலை மாதம். ஓகே, 1916 ஜூலை மாதம். இன்னொரு இடத்துல ஜூன்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஞாபகம் வச்சு ஜூலை அல்லது ஜூனு. ஓகே, 1916 திராவிடர் இல்லம். தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் நீதி கட்சி உருவாவது பார்க்கலாம். 1916 நவம்பர் 20 இந்த டேட் தெரியுதுன்னா கேட்கலாம். 1916 நவம்பர் 20 ஒரு நிமிஷம். 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர் பி.டி. தேரர், டி.எம். நாயர் மற்றும் அலமேலு மங்கை, அந்த 15 நபர் 30 பேரில் யாருன்னா அலமேலு மங்கை வந்து ஒரு பெண், அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அல்லோதர் மொத்தம் 30 முக்கிய பிராமண அல்லோதர்கள் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைந்தனர். 1916 இது எப்போனா நவம்பர் இல்லை ஒருங்கிணைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1920 டிசம்பரில் விக்டோரியா அந்த பொது அரங்கில், ஓகேங்களா, 1916 டிசம்பரில், ஓகேங்களா, நவம்பரில் உருவாக்கிட்டாங்க. 20 டிசம்பரில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூட்டம் ஒன்றில் பிராமணர்களது ஒரு அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டதுன்னா சர் பி.டி. தியாகராயரால் வாசிக்கப்பட்டது. சரிங்களா? அந்த கூட்டத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த அறிக்கையெல்லாம் சொல்லியிருப்பார். பிராமணர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒட்டுமொத்த சென்னையில் வந்து ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீதிக்கட்சி வந்து என்னென்னா ஆங்கிலேயருக்கு கொஞ்சம் விசுவாசமாக இருக்கும், எங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா பிராமண அல்லாதவர்களுக்கு சலுகைகள் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நீதிக்கட்சியின் பத்திரிகை செய்தித்தாள்கள், அதான் தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸு, தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா. ஓகேங்களா? தமிழில் திராவிடன் நோட் பண்ணி வச்சுங்க. பக்தவச்சலம் எழுதிருப்பார்னு நினைக்கிறேன், பேர் எனக்கு மறந்து போச்சு. ஜஸ்டிஸ், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், டி.எம். நாயர் வருவாரா, தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிக்கா. ஓகே, பார்க்கலாம். நீதிக்கட்சி 1920 தேர்தலில் வெற்றி பெற்றது. இந்தியாவின் முதல் அமைச்சர் என்ன பார்த்தா சுப்புராயல் அமைச்சிருப்பார். நீதிக்கட்சி 20-23 ஃபஸ்ட்டு அந்த இதில் யாருன்னா சுப்புராயல் வந்து 21 இறந்துருவார். 21-23 பனகலரசர், 23-26 பனகலரசர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் 1937 வரையுமே கொண்டு வந்திருப்பாங்க. நடுவில் சுப்பராயன் மட்டும் 1928-30 வரையும் சுப்பராயன் வந்துடுவார். ஓகே, 1937 தோற்றுருவாங்க. தோற்றுட்டு காங்கிரஸ் கட்சி வந்துடும். இது ராஜாஜி வந்துடுவார், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், நீதி கட்சி ஏற்றிய 2 வகுப்புவாரி அரசாணைகள், 2 வகுப்புவாரி அரசாணைகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று 1921 செப்டம்பர் 16. ஆமாம், 1921 செப்டம்பர் 16, 22 ஆகஸ்ட் 15. அதுவும் இல்லாமல் 1928 வகுப்புவாரி, இது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டோட வகுப்புவார அரசாணையின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்லியிருப்பாங்கன்னா இவரை சொல்லியிருப்பாங்க, நம்ம முத்தையா முதலியார் அவரை சொல்லியிருப்பாங்க. முத்தையா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டோட வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லலாம்னா முத்தையாவை சொல்லலாம். சரி, சுயமரியாதை இயக்கம் இது ஞாபகத்தில் 1921, 22. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா செப்டம்பர் ஆகஸ்ட், அடுத்தது இது ஆகஸ்ட் 15, இது செப்டம்பர் 16. அவ்வளோதான். சுயமரியாதை இயக்க சொற்பொழிவின் மையப்பொருளாக இருந்தது வந்து என்னென்னா இனம். சுயமரியாதை சொல்லியிருப்பாங்க 1925 உருவாக்கியிருப்பார் பெரியார். அதில் வந்து அதோட மையப்பொருள் எதுன்னு கேட்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின், ஜாதியோ இதுவோ கிடையாது, இனம் தான். சரிங்களா? அதாவது திராவிடம் அப்படின்ற ஒரு இனம். ஸோ மது விலக்கியத்திற்கு ஆதரவாக தனது தோப்பிலிருந்து 500 தென்னை மரங்களை வெட்டியிருப்பார். திருவாங்கூர் சமாஸ்தான், ஒரு சுதேசி அரசு, அதான் என்ன பண்ணால் கேரளாவில் வந்து வைக்கமில் வந்து கோயில் நுழைவு போராட்டம் பண்ணியிருப்பார். அதை தொடங்கியது யாருன்னா நிறைய முக்கிய தலைவர்கள் அங்கே. அதில் வந்து ஜார்ஜ் ஜோசப் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். அவர் கைது செஞ்சு போன பின்னாடி தலைமை இல்லாத போது பெரியார் போய் தலைமை ஏற்றிருப்பார் 1923. சரிங்களா? ஓகே, 24 வந்து வைக்கமன்னு பெற்றமிட்டிருப்பார். சேரமாதேவி குருகுல பள்ளியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதியுதல் வாவே சுப்பிரமணியம் என்னும் தலைவரால் நடத்தப்பட்டது. அவர் என்ன பண்ணியிருப்பார்னா சாதி வேற்றுமை, அந்த பிராமணருக்கு ஒரு மாதிரி, பிராமணர் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி நடந்திருக்கும். அதை பெரியார் எடுத்து வெளியே வந்திருப்பார். சரிங்களா? ஓகே, 1925 மாநாட்டில் நவம்பர் 21. சேரமாதேவி குருகுல பார்த்துட்டோம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. பெரியார் நீதி கட்சியின் தலைவராக எப்போ உருவாக்கப்படுவோம்னா 1938 இருக்கும். இந்த இடத்துல 39 போட்டுருவாங்க. இந்த புக்கில் எப்படி இருக்கும். இன்னொரு புக்கில் என்ன இருந்துச்சுன்னா அதே வருடத்தில் 1938 அவர் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதே வருடத்தில் அவர் என்னவாக இருப்பார்னா நீதி கட்சியின் தலைவர் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல 39 போட்டுக்கிறாங்க. ஓகே,
ஸோ அடுத்து வந்து நாத்திகவாதம் என்பது கடவுள் மறுப்பு கொள்கை, அது பெரியார் சொல்லியிருப்பார். ஓகே. அடுத்து வந்து சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு நடந்த இடம் செங்கல்பட்டு 1929, எல்லாருக்கும் தெரியும், பெரியார் அவ்வளோதான். அடுத்து வந்து இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1859 to 1945, ஓகேங்களா. இரட்டைமலை சீனிவாசன் எப்போ 1859 to 1945. இவர் வந்து 1845 to 1914 அயோத்திதாசர். அப்போது இரட்டைமலை சீனிவாசன் முன்னாடி அயோத்திதாசர் வந்துட்டுருக்கார். இரட்டைமலை சீனிவாசன் 1859 to 1945 தாத்தா என பரவலாக அறியப்பட்ட ஒருவர். 1859 இவர் எங்கே பண்ணால் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கார். அயோத்திதாசர் வந்து சென்னையில். இரட்டைமலை சீனிவாசன் என்ற சிறப்பு இவரோட பட்டங்கள் என்னென்னா ராவ் சாஹிப் 1926 ராவ் சாஹிப். அதே வந்து ராவ் பகதூர் எப்படிங்கன்னா 1930, 4 வருஷம் கேப்பு. 1926 ராவ் சாஹிப், 1930 ராவ் பகதூர். திவான் பகதூர் வந்து 1936. திவான் பகதூர் எப்போ 1936. ஓகே, 3 பட்டம். அதுக்கப்புறம் 39 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இரட்டைமலை சுயசரிதை, அவரோட சுயசரிதை அப்போ தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட சுயசரிதைகளில் முதன்மையான ஒன்று இதுவும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணா ஜிவிஎஸ் சரித சுருக்கம் அவரோட சுயசரிதை எழுதியிருப்பார் 1939. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சிங்க. 26 ராவ் சாஹிப், 30 வந்து ராவ் பகதூர், 36 வந்து திவான் பகதூர். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 39 வந்து என்னென்னா ஜிவிஎஸ் சரித சுருக்கம். ஓகேங்களா. ஜிவினா என்ன அர்த்தம்? தன்னோட வாழ்க்கை. ஓகேங்களா. சரித சுருக்கம். அப்போ என்னோட சுயசரிதை பேர்லேயே இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இரட்டைமலை சீனிவாசன் சுயசரிதை பார்த்தோம். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளை தலைவராக பணியாற்றார். நோட் பண்ணிக்கணும். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்புன்னு வந்தாலும் சரி, சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பரின் கூட்டமைப்புன்னு சரி, ஆகிய அமைப்புகளின் தலைவராக யார் இருந்திருப்பானா அயோத்திதாசர் தான். இந்த இடத்துல MC ராஜாவை போட்டக்கூடாது. ஓகேவா. ஓகே. 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் அவரும் ஒருவர். யார்? இரட்டைமலை. நான் பார்த்துல 1932 செப்டம்பர் 24 என்ன பார்ப்போம்? பூனா ஒப்பந்தம் பார்ப்போம் இல்லையா. காந்திக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் அந்த இரட்டை தனி தொகுதி பற்றி இது இருக்கும் இல்லையா, அது எரவாடா சிறையில் நடக்கும் இந்த ஒப்புதல். அந்த பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24. சரிங்களா. ஸோ அதில் வந்து கையெழுத்திட்டதில் யார் ஒருத்தர்னா இரட்டைமலை சீனிவாசன் ஒருத்தர். சரிங்களா. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. மயிலை சின்னத்தம்பி ராஜா. அடுத்தது MC ராஜான்னு சொல்லுவோம். 1883 to 1943. 1883 யார் நம்மளோட? ஓகே, 1883. கிட்டத்தட்ட திருவிக்காவும் இதே சமயம் தான் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஓகேவா. சரி, பார்க்கலாம். திருவிக்காவும் 1883 அந்த சமயம் தான் பிறந்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. பார்த்துடலாமா ஒரு முறை? தேவையில்லை, சும்மா பார்த்துலாம் இருக்கு. பார்த்துலாம் போச்சு. இப்படி கரெக்டாக சொன்னோன்னா 1883 திருவிக்கா. 71 வயதில் தான் இறந்திருப்பார். வாழ்க்கை பிதற்றார் அப்படின்னு நூல் மூவாவோட எழுப்போட எழுதியிருப்போம் இல்லையா. ஓகே, சரி. MC ராஜா பார்க்கணுமா? MC ராஜா வந்து 1883 1943. மக்களால் MC ராஜா என அழைக்கப்பட்ட அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தலைவர்களுள் முக்கியமானவர். அவர். ஓகே, ஒடுக்கப்பட்டுள்ள தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நீதி கட்சி உருவாக்கிய சீனியர்களில் இவரும் ஒருத்தர் தலைவர்களில். ஆதி திராவிடர் ஆதி அந்திரர் என்னும் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு ஆதி திராவிடர் ஆதி அந்திரர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா MC ராஜா. இந்த இடத்துல அயோத்திதாசர் இரட்டைமலை சீனிவாசன் போட்டு குழப்பிக்கூடாது. ஆப்ஷனில் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டில் இருப்பாங்க. ஆனால் MC ராஜா தான் ஆதி திராவிடர். பஞ்சமர்னு வந்தால் நீங்கள் அயோத்திதாசர் சொல்லலாம். ஆதி திராவிடர் ஆதி அந்திரர். ஓகேங்களா. ஆதி திராவிடர் ஆதி அந்திரர் அப்படின்ற வார்த்தையில் பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தவர் யார்? MC ராஜா. ஓகேங்களா. சென்னை மாகாணத்தில் BB வாடியார், மா சிங்காரவேலர், திருவிக்கா இதெல்லாம் பார்த்துப்போம். தொழிலாளர் சங்கம் அப்படின்னு வந்தாலே யார் வந்துடுவான்னா சிங்காரவேலர், BB வாடியார், திருவிக்கா. ஓகேங்களா. இவங்கெல்லாம் முன்முயற்சி செய்தவர்கள். ஓகே. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளின் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தது. சொன்னேன். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டாலே நம்ம யாரும் சொல்லுவோம்னா மா சிங்காரவேலர் தான். 1860 to 1946. ஓகே.
மா சிங்காரவேலர் சென்னையில் பிறந்து சென்னை மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார். அந்த இதை பற்றி கொஞ்சம் டேட்டா கட் ஆயிடுச்சு. எம்சி ராஜா பற்றி இன்னும் இருக்கும். அவர் தான் வந்து ஒடுக்கப்பட்டவர். இதில் வந்து முதல்ல இதுக்கு போனது யார் அப்படின்னா எம்சி ராஜா தான் நம்ம சொல்லிப்போம். 1923 போயிருப்பார் நினைக்கிறேன். 1923 வந்து ஒடுக்கப்பட்ட உறுப்பினர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினராக முதல் நபர் யாருன்னா அவர் தான் வருவார். ஓகேவா? ஓகே. அப்புறம் 1928 நினைக்கிறேன். 1928 நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்டவர்களின் அமைப்பை உருவாக்கியிருப்பார். 1928 நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஓகே. மா சிங்களவர்கள் சென்னையில் பிறந்து சென்னை மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றவர். ஓகே. சென்னை மாநில கல்லூரியில் பட்டம் பெற்றார். இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தார். ஓகே. அவர் இந்திய பொது உடைமைவாதி கட்சியில் சேர்ந்திருப்பார். அவர் தான் 1920 உஸ்பெகிஸ்தான் தாஸ்கண்ட்ன்ற இடத்துல ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் 1925 கான்பூர் மாநாட்டில் சொல்லியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? கான்பூர் மாநாடு சொல்லி பம்பாயில் உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? 1925. அதில் முக்கியமான ஆள் யாருன்னா இவர் தான். அப்புறம் ஆபிரகாம் பண்டிதர், இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் இசை வரலாற்றை முறையாக கற்றாய்ந்து தமிழர் இசை முறையை அதாவது பழந்தமிழ் இசையை மீட்டுருவாக்கு செய்தவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். 1900 நான் சொன்னேன் இல்லையா அந்த சங்கம். ஓகே. 1912 ஓகே 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். அப்போது எப்போ சங்கம் உருவாக்கப்பட்டதுன்னா 1912 தஞ்சாவூரில் வந்து சங்கீத வித்யா மகாஜன சங்கம். சங்கீத வித்யா மகாஜன சங்கம். ஓகேங்களா? சங்கீதத்துக்காக, தமிழ் கச்சேரிக்காக. ஓகே. 1912 தஞ்சாவூரில் தமிழ் இசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது. மேபி எங்கே நினைப்புள்ள திருச்சி தான் நினைக்கிறேன். தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943. 16 வந்து 12 வந்து தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். 12 43 வந்து என்ன பண்ணுறோன்னா தமிழிசை மாநாடு ஒன்று நடத்தியிருக்காரு. ஓகேங்களா? 1943 தேவதாசி சட்டம் அரசால் இயற்றப்பட்ட ஆண்டு 1947 அக்டோபர் 9 புக்கில் இருக்கும். தேவதாசி முறைக்கு உதவி செய்வதற்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை என ஆணையிட்டது. அதாவது 49 சட்டம் ஏற்றிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, தேவதாசியை நீங்கள் சட்டத்தை மீறி இது பண்ணிங்கன்னா கடுங்காவல் தண்டனை இருக்கும் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே. அதாவது இது வந்து என்னென்னா தமிழகத்தில் வந்து அரசியல் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அப்புறம் தமிழகத்தில் வந்து எப்படி சமூக மாற்றம் ஏற்படுச்சு அந்த கண்டென்ட் தான் இது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா தமிழ்நாட்டு தொழில்துறை தொகுப்புகள் அந்த கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டு தொழில்துறை தொகுப்புகள் வந்து பார்த்துடலாம். அடுத்த இதில் அது கட் பண்ணி போடுறேன். இந்த தமிழ்நாட்டு தொழில்துறை ரொம்ப ஈஸியான பாடம் இது. ஃபஸ்ட்டு முறை படிச்சுன்னா உங்களுக்கு புரியாது, ஆனால் ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப சின்ன டேட்டா பெருசாக இருக்கும், முக்கியமான டேட்டா மட்டும் எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டு தொழில்துறை தொகுப்பு, அதாவது தமிழ்நாட்டு பொருளாதார போக்குகள் அப்படின்றது தான் இதோட கண்டென்ட்டு. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கட் பண்ணி போடுறேன், அடுத்த வீடியோவை போடுறேன். விருப்பம் இருந்தால் பாருங்கள். சரிங்களா? ஓகே. அப்புறம் தமிழக அரசியல் சிந்தனைகள் இதெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம். ஓகேங்களா? இது நடத்திட்டோம். நம்ம தமிழக அரசியல் சிந்தனை போன இதில் போட்டோம், யூனிட் 6க்கு சேர்த்து போட்டோம் இதெல்லாம். ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்த பாட்டு விருப்பம் இருக்கணும், கட்டாயம் பாருங்கள். ஓகே. பாய்.